எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 49க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனில் தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். நான் இப்போ வீடியோ போடாததுக்கு காரணம், குறைவான நண்பர்களே காணொளியை பார்க்குறீங்க. ஒவ்வொரு காணொளிக்கும் 1000 வியூஸ் வந்துச்சுன்னா நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதனால் அதை ஞாபகம் வச்சுட்டு காணொளியை பாருங்கள். முதல் கேள்வி, திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1950. அடுத்து இரண்டாவது கேள்வி, பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழி செய்யும் மண்டலக்குழு யார் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழி செய்யும் மண்டலக்குழு யார் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி, விபி சிங். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஜனநாயக சமத்துவத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஜனநாயக சமத்துவத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அடுத்து நான்காவது கேள்வி, சார்க் அமைப்பின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? 1985. 1985. அடுத்த ஐந்தாவது கேள்வி, சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? அபுல் ஆசான். அபுல் ஆசான். அடுத்து, இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை மொழிகள் உள்ளன? இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை மொழிகள் உள்ளன? 845. அடுத்து, நீதி கட்சியின் தமிழ் பத்திரிகை எது? நீதி கட்சியின் தமிழ் பத்திரிகை திராவிடன். தமிழ்நாட்டின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் பதிப்பாளர் கண்ணம்மாள். அடுத்து, இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழியான ஆண்டு எது? 1965. 1965. அடுத்து, அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது? அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது இந்திய உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்துள்ள இடம்? சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்துள்ள இடம் மதுரை. மதுரை. இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது? ஈரவை. அதாவது லோக்சபா, ராஜ்யசபா. தமிழில் சொல்லணும்னா மக்களவை, மாநிலங்களவை. அடுத்து, மேல் சபை என்பது? ராஜ்யசபை, அதாவது மாநிலங்களவை. அதே கீழ் சபைனா லோக்சபை, மக்களவை. அடுத்து, இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர்? இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து, நிதி மசோதா யாருடைய அனுமதியின்றி வெளியிட முடியாது? நிதி மசோதா யாருடைய அனுமதியின்றி வெளியிட முடியாது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்து, உச்சநீதிமன்றத்தில் தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை? உச்சநீதிமன்றத்தில் தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை? இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். சில சமயம் மாறிட்டே இருக்குது. அதனால் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லாட்டினா நான் கீழே
கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து பின்பற்றி விட்டுறேன். ஏன்னா தவறாக சொல்லிட்டா அது வந்து தவறாயிரும். அதனால் வந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. 62. உச்ச நீதிமன்றத்தின் தலைமையிடம் உள்ள இடம் புதுதில்லி. புதுதில்லி. தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர். தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. அடுத்து, புவியியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? புவியியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். கிரேக்கம். அடுத்து, இந்தியாவின் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் எது? IRNSS. அடுத்து, 1927ஆம் ஆண்டில் பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர். 1927ஆம் ஆண்டில் பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் யார்? அபே சார்ஜ் லாமட்ரே. அடுத்து, சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் எது? சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் எது? வெள்ளி. எந்த நாடு இராணுவத்தில் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியது? எந்த நாடு இராணுவத்தில் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து, கணித கணிப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? நெப்டியூன். நெப்டியூன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 49க்கான காணொளி. அது இதில் எத்தனாவது கேள்வி? 16வது கேள்வி. உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். பாருங்க, இப்போ வந்து டோட்டல் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஆனால் இப்போ இருக்கிறவங்க 33 பேர் தான். 33 பேர். ஆப்ஷன் ஏன்னு வச்சுக்கோங்க, 33. ஆனால் மொத்தம் வந்து 34 பேர் இருக்கலாம். இப்போ வந்து தற்போது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி உள்பட மொத்தம் 33 பேர் இருக்கிறாங்க. நன்றி.